வணக்கம் உறவுகளே, மற்றொரு சமகாலத்தின் ஊடாக மீளவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் சர்ச்சைக்குரிய மன்னார் காற்றாலை திட்டம், ஜனாதிபதி பிறப்பித்திருக்கின்ற உத்தரவு, வடக்கை குறிவைக்கும் பூகோள அரசியல் சதைகள். இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு சமகாலத்திலே நாங்கள் சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த இரண்டு விடயங்களும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருக்கின்ற விடயங்களாக காணப்படுகின்றன. மன்னார் மாவட்டம் நாட்டினுடைய மிக முக்கியமான தொன்மங்களுடைய அடையாளங்களை கொண்டிருக்கின்ற, வளச்சரிவுகளை அதிகமாக தென்னகத்தை கொண்டிருக்கின்ற, இலங்கையினுடைய மேற்கு கரையிலே அமைவிடம் பெற்றிருக்கின்ற ஒரு பகுதியாக, ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது. இப்படி இருக்க இந்த மாவட்டம் தொடர்பான சலசலப்புகள் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகின்றன. மிக முக்கியமாக நாங்கள் புவியியல் கற்கைகளை மேற்கொள்ளுகிற போது அறிந்திருக்கின்ற பல்வேறு விடயங்கள் அல்லது அறிந்து கொண்ட பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசப்படுகின்ற விடயங்களாக மாறியிருக்கின்றன. அது மன்னாரிலே காணப்படுகின்ற, சரிந்து காணப்படுகின்ற இந்த கனிம மணற்படிவுகளை அகழ்ந்து எடுப்பதாக இருக்கட்டும், அல்லது அங்கே இயற்கையாக கிடைக்கின்ற காற்றின் மூலமாக இந்த மின் கோபுரங்களை அமைத்து, வின் டர்பைன் என்று அழைக்கப்படுகிற இந்த கோபுரங்கள் மூலமாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளுகிற காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களாக இருக்கட்டும், அல்லது இன்னமும் அதிகமாக பேசப்படாத இந்த மன்னார் கடற்படுக்கைகளிலே காணப்படுகின்ற பெட்ரோலிய அகழ்வு தொடர்பான விடயங்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விடயங்கள் பேசப்பட வேண்டிய விடயங்களாக காணப்படுகின்றன. ஒரு வகையிலே இந்த மன்னார் மாவட்டத்தினுடைய பெருநிலப்பரப்பு மற்றும் தீவகம் என்று அழைக்கப்படுகிற இந்த இரண்டு நில பிரதேசங்களை பற்றியும் நாங்கள் பார்க்கிற போது, வடக்கிலே காணப்படுகின்ற வளங்களில் ஒப்பீட்டளவிலே இந்த பிரதேசங்களிலே அதிகமான வளங்கள் காணப்படுகின்றன. புவி சரிதவியலாளர்களுடைய கருத்துக்களின்படி இந்த பிராந்தியம் கொண்டிருக்கக்கூடிய வளச்சரிவு என்பது நாட்டினுடைய ஏனைய கரையோர பிரதேசங்களோடு ஒப்பிடுகிற போது மிக காத்திரமான சரிவான கனிம மணற்படிவுகளை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களாக இந்த பகுதிகள் காணப்படுகின்றன. இதன் காரணமாகத்தான் இந்த மன்னார் தீவு பகுதி என்பது இன்றைக்கு குறிவைக்கப்படுகின்ற ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது. அதற்கு அரசு கொடுக்கின்ற சில நியாயமான கருத்துக்கள் என்பது அவர்களுடைய பக்கத்திலே இருந்து பார்க்கிற போது நாட்டினுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய செயற்பாடுகளாக அவை காணப்படுகின்றன என்பது அரசனுடைய வாதமாக இருக்கிறது. சரி, இது இப்படி இருக்கு. இன்றைக்கு நாங்கள் உரையாடுகின்ற இந்த விடயங்களிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. நான் அது தொடர்பாக பின்னர் உரையாடுகிறேன். எப்படி இந்த பூகோள அரசியல் ரீதியாக இந்த வடக்கு மாகாணம் குறிவைக்கப்படுகிறது என்கிற விடயம் தொடர்பாக நான் பின்னர் உரையாடுகிறேன். அதற்கு முன்பாக வடக்கிலே தெனங்கிழப்பு பளை உட்பட்ட பிரதேசங்களை போன்று மன்னாருடைய இந்த நடுக்குடா பிரதேசங்களிலே இந்த மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காற்றின் மூலமாக மின் பெறுகின்ற செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பாக உள்ளூர் பிரதேச மக்கள் சில எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் என்பது இயற்கையாக வெள்ள நீர் வழிந்து ஓடுகின்ற இயற்கையான வெள்ள நீர் வடிகால்களை தடை செய்து அல்லது அதற்கு இடையூறு விளைவிக்கின்ற வகையில் தான் இந்த மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன என்பது மக்களுடைய ஒரு எதிர்கருத்தாக இருக்கிறது. இதன் காரணமாக மழை காலத்திலே மேலதிகமாக கழிவு நீரோட்டமாக ஓடுகின்ற இந்த வெள்ள நீர் வழிந்து செல்லாமல் ஊருக்குள்ளே தேங்குகின்றது என்று சொல்லியும், இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு அபாயங்களை தாங்கள் சந்திப்பதாகவும் பேசாலை உட்பட்ட கிராமங்களிலே வசித்து வருகிற மக்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். இதற்கு தீர்வு இருக்கிறது. இந்த வெள்ள நீர் வழிந்து ஓடக்கூடிய வகையிலான செயற்கை வடிகால்களை அமைக்கிற போது இதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். இது புவியியல் ரீதியாக முன்வைக்கப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்திலே உள்ளூர் மக்கள் சொல்லுகிற இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. தங்களுடைய அந்த கரைவலை மீன்பிடித்தல் செயற்பாடுகளே பாதிப்புகள் எழுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமன்றி இந்த இயற்கை ஆர்வலர்களுடைய ஒரு கருத்தின்படி இந்த மன்னாரை பொறுத்த வரைக்கும் வேடந்தாங்கல் போன்ற பிரதேசங்களில் இருந்து வலசை போகின்ற வலசை பறவைகள், அதாவது நாங்கள் ஆங்கிலத்திலே ஃப்ளமிங்கோஸ் என்று அழைப்போம், இந்த பறவைகள் வருகின்ற பாதை தடை செய்யப்படும் என்பது அவர்களுடைய இன்னும் ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். ஆனால் அதற்கும் தீர்வு இருக்கிறது என்கிறது விஞ்ஞானம். இந்த பறவைகள் பறந்து வருகிற போது குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பாலே அவற்றினுடைய அந்த அதிர்வுகளை வைத்துக்கொண்டு அதை உணர்ந்து இந்த காற்றாலைகளை நிறுத்துகின்ற ஒரு சென்சர்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் காணப்படுகின்றன என்று சொல்லியும், ஆனால் சற்று செலவான விடயங்கள் என்று சொல்லியும் அவற்றை அமுல்படுத்துகிற போது
ஓரளவிற்கு இந்த பறவைகளுடைய அந்த பாதுகாப்பை பேண முடியும் என்கிறது தொழில்நுட்பம். சரி, இது ஒரு புறம் இருக்கு. ஏற்கனவே ஒரு தொகுதி, அதாவது ஒரு தொகுதியாக இந்த நடுக்குடா போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கி இந்த காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இன்னும் ஒரு தொகுதி அமைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தியாகி இருக்கின்றன. இதற்கு அந்த பிரதேச மக்கள் பல்வேறு விதமான எதிர்ப்பு குரல்களை எழுப்பி இருக்கிறார்கள். பொதுமக்கள், பொது அமைப்புகள், மாணவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் என்று சொல்லி பலரும் இணைந்து இந்த எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இப்படி இருக்க இந்த மன்னார் பிரதேசம் எதற்காக தொடர்ச்சியாக குறிவைக்கப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி இந்த இடத்திலே எழுப்பப்படுகிறது. ஒரு வகையிலே ஒரு குறிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான இந்த விண்ட் டர்பைன்ஸ் வருகிற போது இது அந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலே கணிசமான செல்வாக்குகளை செலுத்தும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். ஒரு புவியியல் பார்வையிலே நாங்கள் பார்க்கிற போது இது அதிகளவான பாதிப்புகளை கொண்டிருக்காத, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் எதற்காக இந்த மன்னார் மாவட்டம் மட்டும் குறிவைக்கப்படுகிறது என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது. பொதுவாக இப்படியான மின் கோபுரங்கள் மூலமாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் குறைந்தது 8.5 அளவிலான அந்த காற்றினுடைய வேகம் என்பது மணத்தியாலத்துக்கு 8.5 கிலோமீட்டர் வேகமான அந்த காற்று போதுமானது என்கிறார்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள். ஆனால் இலங்கையினுடைய ஒட்டுமொத்த கரையோரங்களையும் நாங்கள் பார்க்கிற போது சுமார் 12.5 கிலோமீட்டர் அந்த வேகத்திலே மணத்தியாலத்துக்கு காற்று வீசுகிறது என்பது பொதுவான ஒரு அவதானிப்பாக இருக்கிறது. ஆகவே நாட்டினுடைய எந்த பகுதியிலும் இந்த காற்றாலை திட்டங்களை அமுல்படுத்த முடியும் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எதற்காக வடமாகாணம் குறிவைக்கப்படுகிறது? முக்கியமாக மன்னார் மாவட்டம் இரண்டாவதாக மீளவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற கேள்வி எழாமல் இல்லை. ஆனால் அதற்கு பூகோள அரசியல் நிலைமைகள் செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதுதான் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த சீனாவினுடைய ஆதிக்கம் என்பது இந்த இந்து சமுத்திர பிராந்திய ஆதிக்க நிலைமைகளுடைய அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு இலங்கை சீனாவினுடைய பக்கம் சாய்ந்திருக்கிறது என்கிற அந்த நிலைப்பாடு எழுதப்படாத ஒரு விதியாக காணப்படுகிறது. அதே நேரத்திலே ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடக்கம் புத்தளம் வரைக்கும் சீனாவினுடைய செல்வாக்கு என்பது அதிகமாக இருக்கிறது. இப்படி இருக்க இந்தியாவிற்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அண்டை நாடான இலங்கையிலே சீனா முழுமையாக காலூன்றுமாக இருந்தால் அது இந்தியாவினுடைய இறைமைக்கும் அதனுடைய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக அமையும். ஆகவே இந்தியாவிற்கு அண்மையிலே இருக்கக்கூடிய பிரதேசமாக காணப்படுவது இந்த வடக்கு பிரதேசம். ஆகவே மன்னாரை இந்தியா தன்னுடைய கால் பதிக்கின்ற தளமாக மாற்றமாக இருந்தால் புத்தளத்திலே சீனர்கள் காலூன்று இருக்கிற போது அதற்கு ஒரு எதிர்வினையை கொடுப்பதாக அமையும் என்பது இந்தியாவினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் மன்னார் மாவட்டம் தொடர்ச்சியாக அந்த கண்காணிப்பிற்கு உள்ளாக்கப்படுகின்ற அல்லது குறிவைக்கப்படுகின்றது என்பது எழுதப்படாத ஒரு விதியாக காணப்படுகிறது. இந்த விடயங்களை புவிசார் அரசியல் ரீதியிலே பார்க்கிற போது நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதையும் ஒரு கேள்விக்குறியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியா தன்னுடைய புவிசார் அரசியல் நிலைப்பாடுகளை திடப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்தோடு வடக்கிலே இருக்கின்ற காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு தான் நிதி பங்களிப்பு செய்வதாக சில மாதங்களுக்கு முன்பாக அல்லது அந்த பிரேரணைகளோடு முன்வந்திருந்தது. ஆனால் அதை விமல் ரத்நாயக் அவர்கள் சற்று வினயமாக மறுத்திருந்தார். இதற்கான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஆய்வுகள் முழுமையாக பூர்த்தி அடைகிற போது தேவை ஏற்பட்டால் நாங்கள் உங்களை அணுகுகிறோம் என்கிற ஒரு அந்த வார்த்தைகளோடு அவர்கள் அதை முடித்து கொண்டார்கள். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் முடிச்சு போட்டு பார்க்கிற போது இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பது எப்படி இருக்கிறது என்றால் அது தன்னுடைய பல்தேசிய கம்பெனிகளின் ஊடாக இந்த நிலத்திலே கால் பதிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடோடு இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் இந்த நிலைமைகளை தமிழ் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களுடைய அந்த பயணத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கு காற்றாலை தொடர்பான சில சாதகமான பல்வேறு நிலைப்பாடுகள் எங்களிடத்திலே காணப்படுகிறது. ஆகவே அவை தொடர்பான சாதகமான நிலைமைகளை கருத்திலே கொண்டு அவற்றை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்துவது என்பது சற்று பொருத்தமாக இருக்கு. ஏன் இந்த விடயத்தை இந்த இடத்திலே நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் காற்றாலை தொடர்பான விடயங்களை பற்றி நாங்கள் பேசுகிற போது அதிகமாக இதற்கு நாங்கள் கவனத்தினை கொடுக்கிற போது இங்கே இன்னும் ஒரு அழிவு நிகழ்த்தப்படுவதற்கான முயற்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் அவற்றை பற்றியும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த மன்னார் தீவிலே காணப்படுகின்ற
கனிம மணல் அகழ்விற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலைப்பாடுகளுக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பிரதேசத்தினுடைய சுதேச நிலம் என்பது அங்கே வாழ்ந்து வருகின்ற சுதேசிகளுக்கு அது இதயத்தை போன்றது என்பதும் நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த மன்னாரினுடைய தீவு பிரதேசங்களிலே காணப்படுகின்ற இந்த கரையோர பிரதேசங்களில் காணப்படுகின்ற இல்மனைட் உட்பட்ட கனிம படிவுகள் சர்வதேச நாடுகளுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. பொதுவாக இந்த கனிம படிவுகளை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தினுடைய புல்மோட்டை பகுதியிலே இல்மனைட் படிவுகள் அதிகமாக காணப்படுகின்றன என்று சொல்லி நாங்கள் கற்றறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த இலங்கையினுடைய மேற்கு கரை பிரதேசங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது மேற்கு கரை பிரதேசங்களிலே இந்த மன்னார் தீவிலே படிந்திருக்கின்ற இல்மனைட் படிவுகள் என்பது அதிகமாக ஒப்பீட்டளவிலே அதிகமானது என்கிறார்கள் புவியியலாளர்கள். மிக முக்கியமாக இல்மனைட் மட்டுமன்றி லியூகோசின், சிர்கோனியம், டைட்டானியம் போன்ற பல்வேறு கனிம மணற்படிவுகள் அவற்றுடைய செறிவுகள் மிக அதிகமாக காணப்படுகிறது என்கிறார்கள் புவியியலாளர்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த மன்னார் தீவு என்பது குறிவைக்கப்படுகிறது. இதற்கான முயற்சிகள் மிக முக்கியமாக 2009ஆம் ஆண்டு காலத்திற்கு முன்பாக 2004ஆம் ஆண்டு கால பகுதியில் இந்த சமாதான உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டு சமாதான காலப்பகுதியாக கருதப்பட்ட அந்த காலப்பகுதியிலே இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. மிக முக்கியமாக ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு நிறுவனமாக கருதப்படுகின்ற டைட்டானியம் சாண்ட் நிறுவனம் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு இந்த ஆய்வுகளுக்கான அந்த முயற்சிகள் ஆரம்ப காலத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனுடைய பின்னணியிலே 2009ஆம் ஆண்டு காலத்துக்கு, அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு கூட இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த மண்ணை அகழ்ந்து எடுப்பதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கால பகுதியில் தான் மக்கள் வெளிப்படைந்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக தங்களுடைய போராட்டங்களை நிகழ்த்த தொடங்கி இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற போது மன்னாரினுடைய அமைவிடம் தொடர்பாகவும் அதனுடைய புவிச்சரிதவியல் அமைப்பு தொடர்பாகவும் சற்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது தேவையாக இருக்கிறது. இப்படி இருக்க மன்னார் பகுதியினுடைய இந்த புவிச்சரிதவியல் பாறைகளுடைய அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது இதனுடைய தாய்ப்பாறை காவேரி வடிநிலம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு மேல் மயோசின் காலத்து சுண்ணக்கற் படிவுகள் காணப்படுகின்றன. அந்த சுண்ணக்கற் படிவுகளுக்கு மேல்தான் இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற மணற்படிவுகள் கடல் அலைகளால் அடித்து வரப்பட்டு படிய விடப்பட்டிருக்கின்றன. இப்படி படிய விடப்படுகின்ற இந்த செயற்பாடுகள் சுமார் 4000 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கின்றன என்கிறார்கள் புவிச்சரிதவியலாளர்கள். அப்படி இருக்கிற போது இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கனிம மணற்படிவுகளைத்தான் அகழ்ந்து எடுக்கின்ற முயற்சியிலே தற்பொழுது அரசு இறங்கி இருக்கிறது. இந்த கனிம மணற்படிவுகளை அகழ்ந்து எடுப்பதற்கான அனுமதி என்பது சர்வதேசத்தினுடைய வெளிநாட்டு 5 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 நிறுவனங்களும் இலங்கையிலே முகவர்களை கொண்டு செயற்படுகின்ற நிறுவனங்களாக காணப்படுகின்றன. ஆனால் அவை வெளிநாட்டு நிறுவனங்கள். இந்த 5 நிறுவனங்களில் 3 நிறுவனங்கள் தற்பொழுது இந்த மணல் அகழ்வினை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளிலும் ஈடுபட தொடங்கி இருக்கின்றன. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால், இப்படியான வள சுரண்டல்கள் அல்லது அபிவிருத்தி என்கிற பெயரிலே அரசு செய்கின்ற இப்படியான செயற்பாடுகளுக்கு முறையான ஒரு அரசு கட்டமைப்பு என்பது அல்லது நிறுவனங்கள் ஊடாக செயற்படுத்தப்படுகின்ற கட்டமைப்பு என்பது பேணப்பட வேண்டும். உதாரணமாக இப்படியான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிற போது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை, அதாவது என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிற EIA என்று அழைக்கப்படுகிற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அது மட்டுமன்றி சமூக தாக்க மதிப்பீட்டு அறிக்கை, சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அது மட்டுமன்றி இந்த அனர்த்தங்கள் தொடர்பான அனர்த்த முகாமைத்துவ அறிக்கை என்று அழைக்கப்படுகிற இந்த 3 அறிக்கைகளும் முறையாக பூர்த்தி செய்யப்பட்டு அவை ஆராயப்பட்டு அதனுடைய பின்புலத்தில் தான் இப்படியான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை நன்கு அறிந்தவர்கள் அறிந்திருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. ஆனால் இங்கே அகலப்படுகின்ற இந்த கனிம மணற்படிவுகளின் ஊடாக மிக முக்கியமாக இந்த இல்மனைட் படிவுகளை அகழ்ந்து எடுக்கிற போது எப்படியான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எழும் என்பது இந்த நிறுவனங்களுக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். இவை தொடர்பாக அந்த செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்ற அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் இவை எல்லாமே புறம் தள்ளப்பட்டிருக்கின்றன என்பது இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இதற்கு அரசு ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறது. இந்த இல்மனைட் அகழ்வின் மூலமாக அரசுக்கு அதனுடைய மொத்த வருவாயிலே 17% வருவாயினை கூட்ட முடியும் என்று சொல்லி அரசு குறிப்புகளை குறிப்பிடுகிறது.
உள்நாட்டு உற்பத்தியினுடைய வீதம் என்பது அதிகரிக்கும் என்கிறது. ஆனால் ஒரு சுதேச இனத்தினுடைய இருப்பினை அழித்து அந்த அபிவிருத்தியை மேற்கொள்ளுகிற போது அல்லது பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற போது சுமார் 1 லட்சம் வரையான மக்கள் வாழ்ந்து வருகிற மன்னார் தீவினுடைய நிலைமை என்பது கேள்விக்குறியாக மாறும் என்பதும் இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. மிக முக்கியமாக மன்னாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர்கள் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவினை கொண்ட பிரதேசமாகத்தான் இது காணப்படுகிறது. இந்த பிரதேசத்திலே இந்த நிறுவனங்கள் அனுமதி பெற்று அகழ்வினை மேற்கொள்ளுகிற போது சுமார் 12 மீட்டர்கள் ஆழத்திற்கு அவர்கள் மண்ணை அகழ்ந்து எடுப்பார்கள். அப்படி அகழ்ந்து எடுக்கிற போது அகழ்ந்து எடுக்கப்படுகின்ற பிரதேசங்கள் கடல் மட்டத்திலும் தாழ்வான பகுதியாக காணப்படுகின்ற மன்னார் தீவினுடைய தரை தோட்டத்தை நாங்கள் பார்க்கிற போது அது இயல்பாகவே ஒரு கடலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் அங்கே அதிகமாக காணப்படுகின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த மணற்படிவுகள் கடல் அலைகளால் படிய விடப்படுவதற்கு சுமார் 4000 வருடங்கள் எடுத்திருக்கின்றன என்பதும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கிற போது சுமார் 4000 வருடங்களாக அங்கே படிவு செய்யப்பட்டிருக்கின்ற மணலை அகழ்ந்த பிற்பாடு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த மணலை அகழ்ந்து தேவையான கனிமங்களை நாங்கள் எடுத்த பிற்பாடு ஏனைய மணலை நாங்கள் அந்த இடத்திலே கொட்டி விடுவோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அப்படி கொட்டுகிற போது அது என்ன நடக்கும்? சாதாரணமாக ஒரு இடத்திலே நீங்கள் ஒரு பள்ளத்தை தோண்டினால் அந்த பள்ளத்தை நீங்கள் மீளவும் மண்ணை இட்டு நிரப்பினாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பாடு சில நாட்களுக்கு பிற்பாடு அந்த பள்ளம் ஆழமாகுகின்ற அல்லது சற்று கீழே செல்கின்ற நிலைமையை நாங்கள் அவதானிக்கலாம். இது சாதாரணமாக ஒரு குழி வெட்டுகிற போது நடைபெறுகிற செயற்பாடு. அப்படியானால் இந்த கரையோர பிரதேசங்களே அகழுகின்ற மண்ணை மீளவும் கொஞ்சம் மண்ணை கொட்டுகிற போது அந்த பிரதேசம் எப்படியாகும்? அது பள்ளமாகத்தான் மாறும். ஒப்பீட்டளவிலே மன்னாரினுடைய இட உயரத்தை நாங்கள் பார்க்கிற போது, அதாவது கடல் மட்டத்திலே இருந்து தாழ்வான நிலப்பகுதிகளை கொண்ட பல்வேறு பிரதேசங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக தாழ்வுபாடு என்கிற ஒரு பகுதி காணப்படுகிறது. அது ஏற்கனவே தாழ்வான பகுதியாக இருப்பதன் காரணமாகத்தான் அதனுடைய பெயர் தாழ்வுபாடு என்று வந்தது. செல்வாநகர், எழுத்தூர் இப்படியான பிரதேசங்கள் எல்லாமே கடல் மட்டத்திலே இருந்து தாழ்வான பகுதிகளை கொண்ட பகுதிகளாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் பள்ளிமனை தொடக்கம் தலைமன்னார் வரைக்குமான அந்த கடற்பரப்பிலே இப்படியான அகழ்வுகளை மேற்கொண்டீர்களாக இருந்தால் என்ன நடக்கும்? அந்த பிரதேசமே கடல் நீர் உள்புகுந்து மன்னார் தீவே முற்றுமுழுதாக அழிவடைகின்ற ஒரு நிலைமைக்கு மாறும் என்பதிலே இந்த இடத்திலே வேறு கருத்துக்கள் இல்லை என்பதுதான் நாங்கள் வெளிப்படையாக குறிப்பிடுகின்ற விடை. இப்படி இருக்கிற போது இப்படியான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் அந்த பிரதேச மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்கள் சில அபிவிருத்திகளை மேற்கொள்ளுவோம், வீதிகளை புனரமைப்போம். அங்கே அகலப்படுகிற போது இன்னும் ஒரு விடயம் நாங்கள் குறிப்பிட வேண்டும். மன்னார் என்பது அதிகமான பனை வளம் அதிகமாக காணப்படுகின்ற பிரதேசம். இந்த கற்பக தருக்கள் என்ன நடக்கும்? அகலுகிற போது அவையும் அழிக்கப்படும். ஆனால் அந்த நிறுவனம் குறிப்பிடுகிறது, மிக முக்கியமாக இங்கே அனுமதி பெற்றிருக்கின்ற 5 நிறுவனங்கள் குறிப்பிடுகின்றன, நாங்கள் அகழ்ந்து எடுக்கின்ற பனை மரங்களை மீள நடுவோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அப்படி நட முடியுமா? அப்படி நட்டால் அதற்கான செலவினம் என்பது எப்படியாகும்? இவை எல்லாமே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக அமையும். அது மட்டுமின்றி அந்த கரையோர பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும், தீவகத்தை பொறுத்தவரைக்கும், அந்த தீவகத்தினுடைய கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்து வருகிற மக்கள் மீன்பிடியை தங்களுடைய பிரதானமான தொழிலாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய பொருளாதாரம் என்னவாக மாறும் என்பதும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. கரையோர பிரதேசங்களிலே இந்த நிறுவனங்கள் சில மக்களிடமிருந்து அவர்களுடைய காணிகளை கொள்வனவு செய்திருக்கிறார்கள். உதாரணமாக காணியினுடைய பெறுமதி என்பது சுமார் 1 லட்சம் என்று அதாவது மன்னார்லே பேர்ச் என்கிற அடிப்படையில் தான் அங்கே காணிகள் விற்கப்படுகின்றன. ஒரு பேர்ச்சினுடைய அளவு சுமார் 1 லட்சம் என்றால் இந்த நிறுவனங்கள் ஒரு பேர்ச்சிற்கு சுமார் 10 லட்சத்தை கொடுத்து அந்த காணிகளை வாங்குகின்ற நிலைமையில இருக்கிறார்கள். அப்படி சில காணிகள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே மக்கள் வெளிப்படைய வேண்டும், உங்களுடைய காணிகளை நீங்கள் விற்காதீர்கள். ஏனென்றால் அங்கே அகழ்ந்தெடுக்கப்படுகிற மண்ணினுடைய பெறுமதி என்பது அதைவிட பெறுமதியானது. இவர்கள் இந்த மண்ணை அகழ்ந்து எடுத்து ஏனைய நாடுகள், மிக முக்கியமாக சீனா போன்ற நாடுகளிலே வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் பெறுகின்ற அந்த 1 லட்சம் ரூபாய் அல்லது 10 லட்சம் ரூபாய் பணமானது உங்களுடைய சந்ததியினுடைய இருப்பை அழித்துவிடும். உங்களுடைய இருப்பை அழித்துவிடும். காலப்போக்கிலே மன்னார் தீவு என்பது முற்றுமுழுதாக கடலுக்குள்ளே அமிழ்ந்து போகின்ற ஒரு நிலைமை எழும் என்பதிலே நீங்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இவை தொடர்பாக மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். அது மட்டுமன்றி இன்றைய காட்சியில் இருக்கக்கூடிய அரசு என்பது மக்கள் நேய அரசாக இருக்கிறது. மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பிரச்சாரங்களே குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நீங்கள் அரசிடம் விண்ணப்பியுங்கள், இந்த அரசு உங்களை கருத்தில் எடுக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு
நீங்கள் செயற்படுங்கள் என்பதுதான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், ஆட்சியில இருக்கக்கூடிய அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த விடயங்கள் தொடர்பாக அரசனுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய விடயமாக இருக்கிறது. சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு இவை போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு சந்திக்கிறேன்.